என் அன்பு நேயர்களுக்கு வணக்கங்க. கர்ணன் என்றாலே நமக்கு ஞாபகம் வருது வாரி வழங்கும் கொடை தன்மை தாங்க. அவனோட வீரத்தையும் தந்தை பாசத்தையும் யாரும் பேசினதில்லை. இன்னைக்கு யாருக்கும் தெரியாத கர்ணன் குட்டி ஸ்டோரியை பார்ப்போம் வாங்க. கர்ணன் சின்ன பையனாக இருந்தப்போ மற்ற பசங்களோட சேர்ந்து வில் வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவரோட வளர்ப்பு தந்தை அதிரதன் கர்ணனை ஒரு பெரிய ஜோதிடர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே அந்த ஜோதிடர் கர்ணனோட கையை பார்த்ததுமே ஆடி போயிட்டாருங்க. அதிரதரே, உங்கள் மகன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் ஒரு நாள் இந்த தேசத்தையே ஆளப்போகிற சக்கரவர்த்தின்னு சொல்கிறாரு. ஆனால் பாருங்க, இதை கேட்ட அதிரதனுக்கு சந்தோஷமே இல்லைங்க. அவர் முகம் அப்படியே வாடி போச்சுங்க. இதை கவனித்த குட்டி கர்ணன், ஏன்பா நான் ராஜாவாவேன்னு என சொல்லியும் நீங்கள் ஏன்பா கவலையாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது அதிரதன் கண்ணீர் மல்க சொல்கிறாரு, மகனே, நீ பெரிய ராஜா ஆயிட்டா உலகம் உன்னை சக்கரவர்த்தின்னு கொண்டாடும். ஆனால் என்னை பார்த்தா ஒரு சாதாரண தேரோட்டின்னு ஏழ்மையாக பார்க்கும். அப்போ நீ என்னை அப்பான்னு சொல்லிக்க தயங்குவியோன்னு எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொல்கிறாருங்க. அப்போது அந்த சின்ன பையன் கர்ணன் என்ன செஞ்சான் தெரியுமாங்க? டக்குன்னு தான் அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவரோட கண்ணீரை தொடச்சான். அப்பா, என்னை பெற்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை ஆற்றுல இருந்து எடுத்து வளர்த்த தெய்வம் நீங்கள் தான். நான் ஒருவேளை சக்கரவர்த்தி ஆனாலும் சரி, இல்லை இந்த உலகமே என்னை தேரோட்டி மகனை கேலி செஞ்சாலும் சரி, நான் உங்கள் மகனை சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமைப்படுவேன். உங்களை விட எனக்கு எந்த கிரீடமும் பெருசு இல்லைப்பான்னு சத்தியம் செஞ்சு கொடுக்குறாங்க. பிற்காலத்தில் துரியோதனன் அவனுக்கு ஒரு நாட்டையே பரிசாக கொடுத்தப்பவும் கர்ணன் அந்த பழைய சத்தியத்தை மறக்கவே இல்லை. அங்கே தேசத்து ராஜான்னு எல்லாரும் கூப்பிட்டப்போ அவன் மட்டும் தன்னை அதிரத புத்திரன்னு சொல்லிக்கிறதுல தாங்க சந்தோஷப்பட்டான். பதவி வந்ததும் சொந்தத்தையே மறக்கிற இந்த காலத்தில் கர்ணனோட இந்த தந்தை பாசம் ஒரு பெரிய பாடம் இல்லையா? கடைசி வரைக்கும் கர்ணன் அந்த சத்தியத்தை காப்பாற்றினான். பெத்தவங்க யாருன்னு தெரியாதப்போ அள்ளி அணைச்ச வளர்ப்பு தந்தையை அவன் மறக்கலை. இந்த காலத்தில் வசதி வந்ததும் பெத்தவங்களையே முதியோர் இல்லத்தில் விடுறவங்களுக்கு மத்தியில் கர்ணன் ஒரு சிறந்த பாடம். ஆகையால் எதிர்காலத்துக்கான விதைநெல் போல கடந்த காலத்தின் செல்வமான முதியவர்களையும் நாம் அக்கறையுடன் பாதுகாக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.